உயிருக்கு ஆபத்து வரும் நிலை வந்ததும் கந்தர்வர்களை எதிர்த்து சண்டையிட்டான். தன்னை ஏளனம் செய்ய நினைத்தவர்களையும் காப்பாற்ற நினைத்து சண்டையிட்டதால் அர்ஜுனனின் நேர்மையான எண்ணம் கந்தர்வர்களின் பலவீனமாக மாறி அவர்கள் அர்ஜுனனிடம் தோற்றுவிட்டனர். அது மட்டும் இல்லாமல் அந்த கந்தர்வர்கள் அர்ஜுனன் நண்பனாகவும் மாறிவிட்டனர். துரியோதனன் அர்ஜுனன் தன் உயிரை காப்பாற்றியதால் அர்ஜுனனிடம், நீ விரும்பிய வரத்தை கேள், அதை நான் உனக்கு கட்டாயம் தருகிறேன் என்றான். அதற்கு அர்ஜுனன், எனக்கு இப்பொழுது எதுவும் தேவையில்லை. இந்த வரம் எனக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டான். பிறகு கௌரவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிவிட்டனர். சகுனி துரியோதனனை வனத்திற்கு அழைத்து கொண்டிருக்கும் போதே அனைத்தையும் அறிந்த கிருஷ்ண பகவான் சகுனியும் துரியோதனனும் காட்டிற்கு வருவதற்கு முன்பே அர்ஜுனனை சந்தித்து அவனுடன் சாதாரணமாக பேச்சு கொடுத்து எதையும் தெளிவாக சொல்லாமல் புதிர் போடுவது போல் பேசி, நான் சென்ற பிறகு யாரையாவது நீ சந்தித்து அந்த நபர் உனக்கு ஏதாவது வரம் கொடுப்பதாக சொன்னால் அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி, நீ வரத்தை வேண்டாம் என்று சொல்லி